டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ஸ்டோரி. இலங்கையில் இருக்க ஒரு ஃபேமிலி பொருளாதார நெருக்கடியால் அங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்கே எதனா ஒரு வேலையை பார்த்து பழிச்சுப்போம், நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்ட்டு கள்ளத்தோணி ஏறி தமிழ்நாடு ராமேஸ்வரம் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா யோகி பாபு. அவர் தான் வந்து சிம்ரனோட அண்ணனா பண்ணியிருக்காரு. மெயின் ஹீரோவாக நம்ம சசிகுமார் பண்ணியிருக்காப்புல. பெரிய பையனா அவேஷம் படத்தில் நடித்த ஒரு மலையாள ஆக்டர் பண்ணியிருக்காப்புல. சின்ன பையனா ராட்சசி படத்தில் நடித்த குட்டி பையன் நடிச்சிருக்காப்புல. இவங்க ராமேஸ்வரம் வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல போலீஸ் கிட்டே மாட்டிக்காங்க. போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கிறவர் வந்து நம்ம ரமேஷ் திலக். அவர்கிட்ட ஒரு கதையை கட்டி விட்டு சின்ன பையன் என்னோட டேலண்ட் மூலிமா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே சர்வே ஆனாங்களா இல்லையா, இல்லை திருப்பி போலீஸ் கிட்ட மாட்டி இலங்கைக்கே போனாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி. இதில் வந்து எமோஷனையும் ஹியூமர் போர்ஷனையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டைரக்டர் அபிஷன் ஜீவித் வெற்றி பெறாரு. எமோஷன் பார்ட்டுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நம்ம அபிஷன் ஜீவித். அவரே அந்த படத்தில் ஒரு கேமியோவும் பண்ணியிருக்காரு. அந்த கேமியோவில் அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். சூப்பரான படமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு.